നാരായണീയത്തിലെ 28வது தசகம் பார்க்க போறோம். 1வது ஸ்லோகம். பாலாழி மதன சமயத்துல சமுத்திரத்திலேந்து அக்னி ஜுவாலகள் இப்படி பயங்கரமா குதிக்கிற மாதிரி காளகூடம் அப்படிங்கிற பயங்கர விஷம் பொங்கி வந்தது. அந்த விஷத்தை தேவர்களோடு ஸ்துதி கோஷங்களால சாட்டிஸ்ஃபைடான பரமசிவன் பகவான் மகாவிஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காயிட்டு அப்படியே குடிச்சார். தரள அனலம் காளகூடம் கரளம் தீ பாரி பறக்கிற காளகூடம் அப்படின்னு பேர் இருக்கிற விஷம் ஜலதேகே சமுத்திரத்திலேந்து புரஸ்தாது முதலா உத்விஜகாலா அப்படின்னாக்கா வெளியில குதிச்சு வந்தது. அமர தேவர்களோடு ஸ்துதிவாத மோத நிக்னஹா ஸ்துதிகள் கேட்டு குஷியோடு கூடின கிரிஷஹா கிரிசன் ஜனனா பர்வதத்தோடு ஈஸ்வரன், அப்படி இல்லைன்னா கைலாச பர்வதத்துல சயிச்சின்றிருக்கிற பகவான் பரமசிவன் பவப்பிரியார்த்தம். பட்டதிரி சொல்றார், பகவானே விஷ்ணு உங்களை பிரீதிப்படுத்துறதுக்காயிட்டு தது அந்த விஷத்தை நீபாபாவு பானம் பண்ணினார், குடிச்சார். ரெண்டாவது ஸ்லோகம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் தேவர்களும் அசுரர்களும் ஒரு சேர பாலாழிய கடைஞ்சோன உயர்ந்து வந்ததாக்கும் காமதேனு. பகவானே திரிமூர்த்தி ஸ்வரூபா அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிடுறார், மகாவிஷ்ணுவை. திரிமூர்த்தியாயிட்டு இருக்கிற பகவானே, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் திரிமூர்த்தி ஸ்வரூபனாயிருக்கிற பகவானே. அந்த காமதேனுவை பகவான் ரிஷிகளுக்கு தானம் பண்ணினாள். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாலாழிய கடைஞ்சோன சிரேஷ்டமான பலதும் இப்படி உயர்ந்து வந்தது. உச்சை சிரவசு அப்படிங்கிற அஸ்வரத்னம், அதாவது சிரேஷ்டமான குதிரை, ஐராவதம் அப்படிங்கிற கஜரத்னம் சிரேஷ்டமான ஆனை, பாரிஜாதம் திவ்யமான தேவலோக விருட்சமாக்கும் பாரிஜாதம். அதே மாதிரியே நிறைய திவ்ய விருட்சங்கள் எல்லாம் உயர்ந்து வந்தது. அதே மாதிரி அப்சரசுகள் எல்லாம் அந்த பாலாழிய கடைஞ்சோன உயர்ந்து வந்தது. பகவான் அதெல்லாத்தையும் தேவர்களுக்கு கொடுத்தாள். பட்டதிரி பகவான் கிட்ட பேசிட்டு இருக்கிறது ஏக்கம் பார்க்கிறோம். ஹே திரிதாமன், 3 லோகங்களிலேயும் வசிக்கிற பகவானே நாராயணா, சுர அசுரேஷு தேவ அசுரர்கள் ஒரு சேர விமதல்சு நன்னாயிட்டு அந்த பாலாழிய கடைஞ்சோன சுரபிஹி ஜாதா சுரபி அப்படிங்கிற காமதேனு சமுத்திரத்திலேருந்து வெளியில வந்தது. தாம் ரிஷிஷு, தாம் அப்படின்னா அவளை, அந்த காமதேனுவை ரிஷிகளுக்கு ஞதாக பகவான் கொடுத்தாள். ஹயரத்னம் அபூத் சிரேஷ்டனான உச்சை சிரவசு அப்படிங்கிற குதிரை உயர்ந்து வந்தது. அதா அதுக்கப்புறம்
இபரத்னம் சிரேஷ்டனான 4 கொம்பு இருக்கிற நல்ல வெளுத்த கலர் இருக்கிற ஐராவதம் அப்படிங்கிற ஆனையும் உண்டாச்சு. தியுதருஹு தியோவு சொன்னா சொர்க்கம், தியுத்தரு அப்படின்னாக்கா சொர்க்கத்துல இருக்கிற விருட்சமான கல்பதரு அதாவது பாரிஜாதம் உண்டாச்சு. அப்சரசஹாச்ச அப்சரசுகளும் பாலாழியிலேருந்து உயர்ந்து வந்தது. தானி அது எல்லாத்தையும் சுர ஏஷு நியதாக தேவர்களுக்கு பகவான் கொடுத்தாள். உச்சைஸ்ரவஸ் அப்படிங்கிற குதிரை, ஐராவதம் அப்படிங்கிற ஆனை, பாரிஜாத விருட்சம், அப்சரசுகள் எல்லாம் பாலாழியிலேருந்து உயர்ந்து வந்தோன அது எல்லாத்தையும் சிரேஷ்டர்களான தேவர்களுக்கு பகவான் கொடுத்தாள். தேவர்கள் மட்டுமில்லை இங்க சிரேஷ்டர்கள் ஆயிட்டு சொல்லப்படுறது. பாகவதத்துல பார்த்தானாக்கா மகாபலியும் சிரேஷ்டர்கள்ல ஒருத்தராயிட்டு அக்கும் காணப்படுறது. பகவான் இந்த பாலாழி மதனத்துக்கு முன்னாலேயே சொல்லி வச்சிருந்தார், இந்த அசுரர்கள் ஏதாவது விரும்பி கேட்டானாக்கா அதுக்கு அவளுக்கு தகுதி இருந்தானா மட்டும் அவ கேட்டதை கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ உச்சைஸ்ரவஸ் அப்படிங்கிற குதிரை உயர்ந்து வந்தோடனே மகாபலிக்கு அந்த குதிரை மேல ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு தகுதி அந்த மகாபலிக்கு இருந்ததுனால, காரணம் சத்குணங்கள் நிறைய மகாபலிக்கு இருந்தது தேவர்களை மாதிரியே, அதனால பகவான் அந்த உச்சைஸ்ரவஸ் அப்படிங்கிற குதிரைய மகாபலிக்கு கொடுத்ததாயிட்டு பாகவதத்துல சொல்லப்படுறது. இங்க பட்டதிரி இந்த உச்சைஸ்ரவஸ் அப்படிங்கிற குதிரை, அதே மாதிரி ஐராவதம் அப்படிங்கிற ஆனை, பாரிஜாதம், அப்சரசுகள் எல்லாத்தையும் தேவர்களுக்கு பகவான் கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். இங்க மகாபலிய அசுரன் யோனியில ஜனிச்ச மகாபலி ஆனா கூடியும் அந்த மகாபலி சிரேஷ்டனானதுனால தேவர்களாயிட்டே கணக்காக்கப்படுறது. அதனாலேயாக்கும் பட்டதிரி இங்க எல்லாம் தேவர்களுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னது. மூணாவது ஸ்லோகம் பார்க்கிறோம். பகவானே நாராயணா ஜெகதீஸ்வரா, அதுக்கப்புறமா பகவானில ரொம்ப ரொம்ப பிரியம் இருக்கிற அழகான அந்த லக்ஷ்மி தேவி அந்த பாலாழியிலேருந்து உயர்ந்து பொங்கி வந்தா. அழகான அந்த தேவியை பார்த்துட்டு எல்லா உலகமும் மனசு அந்த தேவியில வச்சுண்டு எனக்கு இந்த தேவியை கிடைக்கணும், எனக்கு இந்த தேவியை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. ஹே ஜெகதீஷா, பிரபஞ்ச நாயகனே, குருவாயிரப்பா. பட்டதிரி கூப்பிடுறாரு பகவான ஜெகதீஸ்வரா அப்படின்னு. ததானி அப்போது பவல்பரா, பகவானில ரொம்ப ரொம்ப பக்தி இருக்கிற, பிரேமம் இருக்கிற, தாற்பயம் இருக்கிற, கமனியா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற, வர்ணிக்க முடியாத அளவுக்கு அത്രയും அழகு இருக்கிற கமலாதேவி லக்ஷ்மி தேவி பபூவா அந்த பாலாழியிலேருந்து வெளியில வந்தா. அமலாம் யாம் அவலோக்கியா, புனிதையா இருக்கிற அந்த தேவியை பார்த்துட்டு விலோலஹா சகலஹா அபி லோகஹா, മനസ്സ് ഇളകി മറിഞ്ഞ മുഴുവൻ ആളുകളും കൂടിയിട്ട് സ്പൃഹയാ ബഭൂവ, മനസ്സിലെ ആഗ്രഹമുണ്ടാച്ച അവൾക്കെല്ലാം எனக்குந்த அழகிய வேணும், எனக்குந்த அழகிய வேணும் அப்படிங்கிற மோகம் உண்டாச்சு. ஸ்லோகம் 4. பகவானில ஹிருதயத்தை லயிப்பிச்சிருந்த அந்த லக்ஷ்மி தேவிக்கு பாலாழியிலேருந்து உயர்ந்து வந்த உடனடியாயிட்டு தேவேந்திரன் ரத்ன பீடத்தை கொடுத்தார். ரிஷிகள் அபிஷேகங்களுக்கான விஷயங்களை எல்லாம் ரெடி பண்ணினா. வேத மந்திரங்களால அந்த தேவிக்கு அபிஷேகமும் செஞ்சான். தொயி தத்த ஹிருதே தேவியை, பகவானே நாராயணா, பகவானில மனசு திருடமாயிட்டு உறப்பிச்சு வச்சுருந்த அந்த தேவிக்கு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்லறது ஏற்கமே பார்க்கிறோம்.
തഥായേവ ഉടനടിയായിട്ട് ത്രിദശേന്ദ്ര ദേവേന്ദ്രൻ മണിപീഠികാം വ്യതാരീത് രത്നപീഠം രത്നസിംഹാസനത്തെ കൊടുത്താർ. രത്നമണി സിംഹാസനത്തെ കൊടുത്താർ. സകല ലോഭ ഹൃദ அபிஷேகனீயை எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு ரிஷிகள் சப்தர்ஷிகள் என்ன பண்ணினா அப்படின்னாக்கா அந்த மகர்ஷிகள் எல்லாம் சேர்ந்துட்டு ஸ்ருதி கீர்பிகி வேத மந்திரங்கள் சொல்லிண்டு தாம் அபிஷிஞ்சன் தேவிக்கு அபிஷேகத்தை செஞ்சா. அஞ்சாவது ஸ்லோகம் பார்க்கிறோம். அபிஷேக ஜலத்தோடு பின்னால வந்து சேர்ந்த அழகான பகவானோடு கடாட்சங்களால முதல்ல தேவியோடு அந்த அழகான சரீரம் அலங்கரிக்கப்பட்டது. தேவியை நம்ம அபிஷேகம் பண்ணி குளிக்க வச்சோனே முதலா தேவியோடு ஆபரணம் அப்படிங்கிறது பகவானோடு கடாட்சமாலையாக்கும். தேவர்கள் கொடுத்த ரத்ன குண்டலங்கள், மஞ்சக்கலர் பட்டு துணிகள், முத்துமாலைகள் இதெல்லாம் அதுக்கு அப்புறமாவாக்கும் தேவிய அலங்காரம் பண்ணினா. பகவானோடு அந்த கடாட்சமாலையாக்கும் தேவியோடு முதல் அலங்காரமான ஆபரணம். அதுக்கப்புறமாக்கும் தேவர்கள் கொடுத்த ஆபரணங்களால, வஸ்திரங்களால, முத்துமாலைகளால எல்லாம் அம்பாளுக்கு அலங்காரம் நடந்தது. அபிஷேக ஜல அனுபாதி தேவியில அபிஷேக ஜலம் வர்ஷிச்சதுக்கு அப்புறமா, தேவிக்கு வேத மந்திரங்களால அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறமா முக்தம் அழகான தொது பகவான் விஷ்ணுவோடு அபாங்கைஹி கடக்கன் பார்வையால அவபூஷித அங்கவல்லேன் தாம் அலங்கரிக்கப்பட்ட சரீரத்தோடு கூடிட்டு அந்த லக்ஷ்மி தேவிய அலங்காரங்களொന്നും செய்யாத லக்ஷ்மி தேவியோடு சரீரத்துல பகவானோடு கடாட்சமாலையால மட்டுமே அலங்காரம் செய்யப்பட்ட அந்த லக்ஷ்மி தேவிய அமர ஆதயகா தேவர்கள் எல்லாம், ஆதயகா அப்படின்னா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படின்னு அர்த்தம். தேவர்கள் தொடங்கினவா மணிகுண்டலம், ரத்னத்தால இருக்கிற குண்டலம், பீத சேலம், மஞ்சக்கலர் பட்டு, ஹார முகைஹி முக்கியமான பல பல மாலைகளால அன்வபூஷன் மறுபடியும் அலங்கரிச்சான். ஆல்ரெடி பகவானோடு கடாட்சமாலையால கடக்கன் பார்வையால தேவி அலங்காரம் பண்ணப்பட்டாச்சு. தேவிக்கு அது ஒரு பெரிய அலங்காரமாக்கும். அதுக்கு மேல மறுபடியும் ஆக்கும் இவாளெல்லாம் அன்வபூஷன் மறுபடியும் அலங்காரம் பண்ணினது. முதல்ல அலங்காரம் அப்படிங்கிறது பகவானோடு கடாட்சமாலை அப்படிங்கிற ஆபரணத்தாலையாக்கும் தேவி ஜொலிச்சு நின்னது. பகவத் அலங்காரமான கடாட்சமாலையால ஜொலிச்சு நின்ன தேவிய தேவர்கள் மறுபடியும் அலங்காரம் பண்ணினா. ஆறாவது ஸ்லோகம். அந்த தேவி ரொம்ப ரொம்ப வாசனையால அட்ராக்ட் செஞ்ச வண்டுகளோடு சங்கார சத்தத்தோடு கூடின வரணமால்யத்தையும் தரிச்சுண்டு கால்ல கொலுசுகள் எல்லாம் அழகா சத்தம் போட்டுண்டு, அதே மாதிரி தேவியோடு ஸ்தனபாரத்தால மெல்ல மெல்ல நடந்து லஜ்ஜையோடு கூடிட்டு
ശൃംഗാര ചേഷ്ടകളോട് കൂടിയിട്ട് ഭഗവാനോട് കിട്ടൊക്കെ വന്നു ചേർന്ന സ്വയംവരത്തുകായിട്ട് ദേവിയോട് വിരുപ്പപ്പടി ഭഗവാൻ വിഷ്ണുവെ തന്നോട് ഭർത്താവായിട്ട് സ്വീകരിக்கிறதையாக்கும் നമ്മൾ பார்க்கிறோம். சா அப்படின்னா இங்க அவள் ஆராக்கும் அவள் அந்த லக்ஷ்மி தேவி ஆத்த பிருங்கநாதாம் വണ്ടുകൾ പോടറ ചത്തം ശ്ലങ്കാര ചത്തത്തോടു കൂടിന വരണസ്രജം വരണമാല്യത്തെ വരണമാലയെ സ്വയംവരത്തുകായിട്ട് ഭഗവാനോട് കഴുത്തില പോട വേണ്ടിയ മാലയെ ദദതി கையில பிடிச்சிண்டு குஜ கும்பமந்தயான ரொம்ப ரொம்ப பாரிச்ச பெரிய மாறிடங்களோடு கூடின தேவியோடு அந்த ஸ்தனபாரத்தால தேவிக்கு ஸ்பீடா நடக்க கூட முடியலை, மெல்லத்தான் நடக்க முடியும். அப்படி மெல்ல மெல்ல நடந்து வர தேவி பத സിഞ്ചിത മഞ്ചു നൂപുര കാലിലെ കിലുങ്കറ അഴകാന കൊലുസോട് കൂടിയിട്ട് തങ്കക്കൊലുസോട് കൂടിയിട്ട് ദേവി ഖലിത വ്രീള വിലാസം ലജ്ജയാലെ നാണത്താലെ നാണം കുണുങ്ങിണ്ട് വെക്കപ്പെട്ടുണ്ട് ത്വാം ആസസാദ ഭഗവാനോട് മുന്നാലെ വന്നു ചേർന്ന ലജ്ജയിനാല് പലവിധ ചേഷ്ടകളെയും പണിണ്ട കാലോട് കട്ടവരലാല് ഭൂമിയിലെ അപ്പടിയെ കോട് പോട്ട ഇടതു പക്കവും വലതു പക്കവും കുണുങ്ങി കുണുങ്ങി ആടിന കൺകളാല് ഓരക്കണ്ണാലെ പാത്ത ദേവി നേருக்கு നേര് പാർക്കറത്തുക്ക് ദേവിക്കൊരു വെക്കം தலையை இப்படி குனிஞ்சு நிக்கிறா, உதடக்கடிச்சுக்கிறா, இப்படி என்னென்னமோ கோஷ்டிகள் எல்லாம் செஞ்சுண்டு தேவி பகவானோட முன்னால வந்து நின்னா. 7வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். லக்ஷ்மி தேவி என்ன பண்ணினா அப்படிங்கிறதையாக்கும் இங்க சொல்லப்பட்டது. எதனாலேயாக்கும் லக்ஷ்மி தேவி மகாவிஷ்ணுவுக்கு வரணமாலியத்தை போட்டா அப்படின்னு சொல்லப்படுறது. சிவன், பிரம்மா இப்படி இருக்கிற தேவர்கள் எல்லாம் அவளெல்லாம் தேவர்கள் தான், குணம் நன்னா இருக்கிறவா தான் இருந்தா கூட திரிமூர்த்திகளில பிரம்மாவுக்கு ரஜோ குணம் ஜாஸ்தியா இருக்கு, அதே மாதிரி ருத்ரனுக்கு தமோ குணம் ஜாஸ்தியா இருக்கு. ரஜோ குணம் அப்படிங்கிறது சிருஷ்டிக்காயிட்டு, தமோ குணம் அப்படிங்கிறது சம்ஹாரத்துக்காயிட்டு. மகாவிஷ்ணுவுக்கான ரஜோ குணமும் தமோ குணமும் கொஞ்சம் கூட கிடையாது, சத்குணம் மட்டும்தான் இருக்கு. அதனால சத்குணம் மட்டும் இருக்கிற, எந்த தோஷமும் இல்லாக்கி இருக்கிற, ரஜோகுணம் தமோ குணம் அப்படிங்கிற தோஷங்கள் ஒன்றும் இல்லாக்கி இருக்கிற மனோகர மூர்த்தியான பகவானில கையில் இருக்கிற வரணமால்யத்தை சமர்ப்பிச்சா. கிரிஷ துருஹிண ஆதி சர்வதேவான், சிவன் பிரம்மா இப்படி இருக்கிற தேவர்களையும் குணவாஜகா அபி, அவளுக்கு நிறைய நிறைய குணங்கள் எல்லாம் நிறைய இருக்குன்னா கூடியும் அவிமுக்த தோஷலேஷான், அவளுக்கெல்லாம் ரஜோ குண தமோ குணங்கள் கம்ப்ளீட்டா இல்லாம இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு, கொஞ்சமாதும் ரஜோ குண தமோ குணங்கள் அவளுக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுண்டு, அவமிருஷ்யா அதை பார்த்துட்டு, அவளோட ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் எல்லாம் பார்த்துட்டு, சதா ஏவா எப்பவுமே எல்லா விஷயத்திலேயுமே
சார்வரண்யே சந்தோஷ சித்தத்தோடு கூடி இருக்கிற, எல்லா சத்குணங்களும் ரொம்ப நிற்கிற தொய் ஏவா பகவானே, பகவானிலேயே, பகவானோடு கழுத்திலேயே அனையா அபி அந்த தேவியால திவ்யமாலா நிகிதா திவ்யமான வரணமால்யம் சமர்ப்பிக்கப்பட்டது, அர்ப்பிக்கப்பட்டது. தேவி பகவான சுயம்வரம் செஞ்சா அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்லின்னு இருக்கார். பட்டதிரி பகவான் கிட்ட பேசுற மாதிரியாக்கும் இந்த நாராயணியத்துல ஸ்லோகங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. 8வது ஸ்லோகம், பகவான் உடனடியாயிட்டு உலகத்துக்கே மாதாவாயிருக்கிற தேவி பகவானில மட்டும் பிரேமத்தோடு கூடி அந்த வரணமால்யத்தை சமர்ப்பிச்ச அந்த தேவிக்கு தன்னோடு ஹிருதயத்துல வசிக்கிறதுக்கான ஸ்தானத்தை கொடுத்தார். பகவானோடு ஹிருதயத்துல உட்கார்ந்துண்டு அத்தனை பேரையும் காப்பாத்துற அந்த தேவியோடு கடாட்ச காந்தி, அந்த தேவியோடு அந்த கடக்கன் பார்வையால இந்த உலகம் சம்பல் சமிருத்தி ஆயிட்டு இருந்தது அப்படின்னு பட்டதிரி இங்க பகவான் கிட்ட பேசுறத நம்ம பார்க்கிறோம். புவனானாம் ஜனனி இந்த உலகத்துக்கே அம்மாவாயிருக்கிற தேவி, அனன்யபாவாம் பகவானில மட்டும் தால்பரியம் இருக்கிற ஏனாம் அந்த லக்ஷ்மி தேவிய தரசா உடனடியாயிட்டு உரசா மமானிதா தன்னோடு திருமாறில பகவான் உட்கார வச்சுண்டு பகுமானிச்சார். தோது பகவானோடு உரோ விலசது அந்த திருமாறு அப்படிங்கிறது சோபிக்கிறது. தது ஈட்சண ஸ்ரீ பரிவிருஷ்டியா தேவியோடு கடாட்ச வீட்சணங்களோடு திருஷ்டிகளாலே ஆக்கம். பகவானோடு உரசில ஹிருதயத்துல மாறிடத்துல திருமாறில உட்கார்ந்துண்டு ஜொலிச்சு நிற்கிற தேவி இந்த பிரபஞ்சத்தையே புஷ்டி இருக்கிறதாக்கிட்டு மாத்திரா. விஸ்வம் பரிபுஷ்டம் ஆசா தேவியோடு கடாட்ச வீட்சணங்களால பிரபஞ்சம் முழுவன் சம்பல் சமிருத்தமாயிட்டு மாறிட்டு. ஸ்லோகம் 9 பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 3 லோகங்களையும் மயக்கற விலாசங்களோடு கூடிட்டு பார்க்கிறவாளுக்கெல்லாம் ഒരു മതത്തെ ഉണ്ടാക്കിണ്ട്, കാമവിചാരത്തെ ഉണ്ടാക്കിണ്ട്. വാരുണി ദേവി സമുദ്രത്തിലേന്ത് ഉയർന്ന് വന്ന ഭഗവാൻ എന്നെ പണിന് അസുരர்களுக்கு ബഹുമാനത്തോട് കൂടിയിട്ട് അജ്ഞാനத்துக்கு காரணமாயிருக்கிற அந்த வாருணி தேவியை ബഹുമാനത്തോട് കൂടിയിട്ട് അസുരர்களுக்கு കൊടുത്താள். തദാനി அப்போது லக்ஷ்மி தேவி உயர்ந்து வந்து பகவானை சுயம்பரம் பண்ணினதுக்கு அப்புறம் அதிமோகன விப்ரமா ரொம்ப ஜாஸ்தியான மோக வலையில ஆழ்த்துற அத்தனை பேரையும் அட்ராக்ட் பண்ணி இழுக்கிற விப்ரமா மனசோடு கண்ட்ரோலா இல்லாம பண்ணற மதயந்தீகளோ அத்தனை பேரையும் காம விசாரத்துல இழுத்துண்டு வர லஹரியில முழுகடிக்கிற அந்த வாருணி மத்தியத்தோடு அதிதேவதையான வாருணி தேவி நிராகாது சமுத்திரத்திலேந்து பாலாழியிலேந்து வெளியில வந்தா. இல்லாத ஒண்ணு இருக்கு அப்படின்னு தோண வைக்கிற அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானமாக்கும் தமோகுணம். தமசகா தமோகுணம் இருக்கிற பதவி மேல அஜ்ஞான காரணமான அவளை
இருட்டோட ஸ்தானமான அவளை துவம் பகவானே நீங்கள் தமோ குணம் ஜாஸ்தியா இருக்கிற அசுரர்களுக்கு கொடுத்தாள். அதி சம்மானையா ரொம்ப பகுமானத்தோடு கூடிட்டு அசுரர்களை கூப்பிட்டு இந்தா நீங்க வச்சுக்குங்கோ அப்படின்னு பகுமானத்தோடு கூடிட்டு மகா அசுரேபியா அதாதஹ மகா அசுரேபியா அதாஹ பெரிய சக்தர்களாயிருக்கிற அசுரர்களுக்கு வாருணி தேவிய கொடுத்தேலே. பத்தாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பகவான் புது மேகம் மாதிரி புதுசா மழை பெய்யறதுக்கு உருண்டு கூடி நிக்கிற கார்மேகம் மாதிரி அழகான சரீரத்தோடு கூடி திருக்கைகளில அமிர்த கலசத்தையும் வச்சுண்டு தென்வந்தர மூர்த்தி ஆயிட்டு சமுத்திரத்திலேந்து உயர்ந்து வந்தேளே. அப்படி இருக்கிற குருவாயிரப்பா நீங்கள் என்னோடு சகல நோய்களையும் இல்லாம பண்ணணுமே. எனக்கு இந்த வலியெல்லாம் அனுபவிச்ச படலை என்னோட சரீரம் அப்படிங்கிறது தளர்ந்து போயாச்சு. எனக்கு இனி எந்த ஒரு வலியும் தாங்கக்கூடிய சக்தி இல்லை பகவானே. மனசளவிலையும் சரீரத்தளவிலையும் எனக்கு இருக்கிற எல்லா பீடகளையும் இல்லாம பண்ணணுமே கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். துவம் தருண அம்புத சுந்தரஹா பகவானே நீங்கள் புது மேகத்த மாதிரி அழகான சரீரத்தோடு கூடிட்டு கராபியாம் பகவானே உங்களோடு ரெண்டு கைகளால கரேனா அப்படின்னு சொன்னா ஒரு கையினால கரைஹி அப்படின்னாக்கா ரெண்டுக்கு ஜாஸ்தியான நிறைய கைகளால கராபியாம் அப்படின்னாக்கா ரெண்டு கைகளால பகவானே நீங்கள் உங்களோட ரெண்டு கைகளால இங்க கராபியாம் சொன்னதுனால ரெண்டு கைகளால கலசே அமிர்தம் வகன் ஒரு கலசத்துல அமிர்தையும் கையில பிடிச்சுண்டு ததா அப்போது அம்புராசேஹே சமுத்திரத்திலேந்து தென்வந்தரிஹி உத்திதஹானனு தென்வந்தரி மூர்த்தி ஆயிட்டு சமுத்திரத்திலேந்து உயர்ந்து வரவும் செஞ்சேலே. தென்வந்தர மூர்த்தி தன்னோட ரெண்டு கையாலேயுமக்கும் அந்த அமிர்த கலசத்தை தூக்கிண்டு மேலே இப்படி உயர்ந்து வந்தார். அதே ஆக்கம் பட்டதிரி சொல்லுறார். அகில ஆர்த்தி எல்லாரோட துக்கங்களையும் ஹர இல்லாம பண்ணுற மாருத ஆலயேஷா பகவானே குருவாயிரப்பா தென்வந்தர மூர்த்தே அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். அத்தனை பேரோடும் எல்லா விதமான துக்கங்களையும் மனசாலையும் சரீரத்தாலையும் இருக்கிற சர்வ துக்கங்களையும் இல்லாம பண்ணற பகவானே தென்வந்தரி மூர்த்தே பகவானே எல்லா விதமான சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி தந்துடணுமே. இனி வலி அப்படிங்கறத அனுபவிக்கிறதுக்கு என்னால பറ്റാது. அந்த அளவுக்கு தாராளமான வலியை நான் இந்த வாழ்க்கையில அனுபவிச்சு முடிஞ்சிட்டேன். இனி எனக்கு எந்தவித மன கஷ்டங்களும் அனுபவிக்கிறதுக்கான திராணி இல்லை பகவானே. அதனால எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாம எனக்கு இனி சுகமாயிட்டு வாழறதுக்கு சாதிக்கணுமே.